எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இந்த அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கி கொடுத்த எனதருமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு தலை வணங்கி நமஸ்காரம் முதல் சொல்லிக்கிறேங்க. இந்த அட்சய லக்ன பദ്ധதி என்னும் அற்புதமான ஜோதிட முறை எவ்வளவு எளிமையானதுன்னா, வெறும் காலி கட்டத்தை வச்சு நம்ம பலன் சொல்லிடலாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏஎல்பி லக்னம் கடகம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திர பகவான் அதிபதி. அப்போ என்ன ஆகும்? ஜாதகரின் மனம் ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும், அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். 15 நாள் நல்லா இருக்கும், 15 நாள் சுமாராக இருக்கும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஏஎல்பி லக்னம் சந்திரன் கடகம் இருக்கும்போது 2ஆம் பாவம் மீது சிம்மம், அப்போ சூரிய பகவான் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வருமானம், குடும்பத்தில் யாரோ ஒரு கவர்மெண்ட்டில் இருப்பார், அதிகாரமான பேச்சு, இதெல்லாம் இருக்குங்க. அப்போ 3ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் அதிபதி யார்? புதன் பகவான். அப்போ என்ன அவங்க முயற்சி செய்து வெளிநாடு போவார், முயற்சி செய்து ஜாதகரை விரயத்தை ஏற்படுத்திக்குவார். இளைய சகோதரன் சகோதரி மூலம் செலவு உண்டாகும். கழுத்தில் ஒரு பிரச்சனைனால செலவு ஏற்படும். கம்யூனிகேஷன் மூலம் விரயம் ஏற்படும். முயற்சி செய்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார். இது மாதிரி சிம்பிளாக வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் அதிபதி யார்? சுக்கிர பகவான். அப்போ என்ன ஆகும்? தாயின் மூலம் லாபம், வண்டி வாங்குவதன் மூலம் லாபம், மகிழ்ச்சி ஏற்படும். மூத்த சகோதரன் மூலம் சொத்து. இந்த மாதிரி எளிய பலன் டக்குன்னு பார்த்த உடனே, லக்னத்தை போட்ட உடனே பலன் சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அப்போ என்ன ஆகும்? 5ஆம் பாவன்றது மனம். அப்போ ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படும். குலதெய்வ கோயிலில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது, அங்கே ஒரு அழுத்தம் இருக்கும். வேலை தொழிலாக மாற்றலாமா, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துட்டுருக்கும். குழந்தைகள் மூலம் டென்ஷன் ஏற்படும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அழுத்தம், பங்கு சந்தை மூலம் அழுத்தம், இந்த மாதிரி எளிமையான பண்ண உடனே சொல்லிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு 9ஆம் மாதத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். அப்போ என்ன ஆகும்? அப்பாவின் மூலம் கடன் பிரச்சனை. அப்போ அப்பா சொல்வதை அப்படியே கேட்டுக்கூடாது, கொஞ்சம் யோசித்து செய்யணும். பாக்கியத்தின் மூலமாக கடன் ஏற்படும். பாக்கியம் அப்படி வீடு வாங்குறது கூட பாக்கியம். ஸோ கடன் வாங்கி வீடு வாங்குவது, இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள். இப்போ 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். அப்போ கணவன் மனைவி நண்பர்கள் மூலம் தீராத பிரச்சனை ஏற்படும். ஸோ விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி எளிய முறை தான் இந்த அட்சய லக்ன பற்றி இன்னும் ஜோதிட முறை. ஸோ எல்லாரும் பயிலுங்க. நன்றி, வணக்கம்.